நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்து அம்மாக்கு முத்தம் கொடுக்கலையா? இந்து அம்மா கேக்குனே 2 முத்தம் கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு தான் ஒரு முத்தம் பெயிண்டிங். அது அப்புறமா கொடுக்கறேன். உனக்கு நான் தரேன். இது எனக்கு இல்லம்மா, உங்களுக்கு. நான் அப்புறம் சாப்பிடுறேன். அது முடியாது. வாயை தரங்க. நல்ல அம்மா தானே நீங்க. அப்பதான் அப்பாக்கு. ஐயோ வேண்டாமா. முடியாது. இந்த அம்மா சாப்பிட்டாங்கல்ல, இப்போ உங்களுக்கு என்ன? வாயை தரங்க. இப்போ இது போதும். நான் போயிட்டு கை கழுவிட்டு வரேன். கண்மணின்னு கூப்பிட்டாலும் வாயில் என்னவோ அம்முன்னு தான் கூப்பிட தோணுதா? தொலைஞ்சு போயிட்டான்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்த நம்ம அம்மும் கிடைச்சிட்டான்னு தோணுது. அப்பானும் அம்மானும் அவ நம்மளை கூப்பிடும் போது நம்ம பொண்ணு தொலைஞ்சிட்டாங்கிறத நம்பவே முடியல. இனிமே கண்மணி இல்லாம நம்ம எப்படி இருக்கிறது? என்னால அதை யோசிக்க கூட முடியலங்க. அந்த நிலைமையில தான் நானும் இருக்கேன். முன்னாடி இருந்ததை விட நாம அவ கூட ரொம்ப நெருக்கமாயிட்டோம். அவ நம்ம கூடயும் எதுக்கு இதெல்லாம்? நான் போறேன்னு சொல்றதுக்காக வந்தேன். கண்மணியை கொண்டு போயிடுவாங்கன்றது உண்மை, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. உங்களை பத்தி நினைச்சா கஷ்டமா இருக்கு. குழந்தைய தூக்கிட்டு ஓடிடலான்னு நினைக்காத இந்து, அது பெரிய பிரச்சனையாயிடும். இவ பிரெக்னண்டா இருக்கா, இல்லனா நானே அதை செஞ்சிருப்பேன். நாங்க யாருன்னே யாருக்கும் தெரியாத ஏதாவது ஒரு ஊருக்கு கண்மணியை கூட்டிக்கிட்டு நான் எப்பயோ போயிருப்பேன். அது எனக்கு தோணுனாலதான் நான் அடிக்கடி வரேன். அப்படி எனக்கு தெரியாம யாரும் இங்க இருந்து போக முடியாது. கண்மணிக்கு அதிர்ஷ்டம் இல்ல, அப்படி நினைச்சா போதும். இந்த சந்தோஷமான வாழ்க்கைய வாழ அவ கொடுத்து வைக்கல. இவ்ளோ நாள் அவ இங்க இருந்ததே அதிர்ஷ்டம் தான். இங்க யாரும் யாரையும் குறை சொல்ல முடியாது இந்து. ஏன்னா சித்தியும் நீயும் அளவுக்கு அதிகமான அன்பை கொடுத்துதான் அவளை வளர்த்தீங்க. அதோட சந்தோஷம் அவளுக்கு கிடைச்சிருக்கும். ஒரு அனாதை குழந்தைக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்ததுக்கான நன்மையும் சித்திக்கு கிடைக்கும். சரி, நான் வரேன். இந்துவோட கவலைய பாக்குற மன தைரியம் எனக்கு இல்ல. இப்பவே இப்படின்னா போலீஸ்காரங்க கண்மணியை கூட்டிட்டு போக வரும்போது என்ன ஆகும்? தயவு செஞ்சு எங்களை கொஞ்ச நேரம் தனியா விடுறியா? புரியுது அருண் மாமா, நான் போறேன். பாக்கியம் இல்லாதது கண்மணிக்கு இல்ல, எனக்கு தான். அவளை வளர்க்க எனக்கு யோகம் இல்லாம போயிடுச்சு. இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டது ஏது நடந்திருக்குங்க. ஒருவேளை நடந்தாலும் எனக்கு அதுல சந்தோஷமே கிடைக்காது. என்னோட ஜாதக தோஷம் அது. என்ன நடக்குது அங்க? ஐயோ அம்மா, அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம எனக்கு டென்ஷனா இருக்கு. நீங்க இனிமே டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா இருங்கப்பா.
இங்க எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி தான் நடக்குது. ஊ, ஆ. மொத்தமா ஒரு மெகா சீரியல் பாக்குற மாதிரி இருக்கு. நிலைமை மொத்தமா கண்ணீரும் அழுகையுமா இருக்கு. ஐயோ கடவுளே. அது கதறலாவும் கூட்ட கதறலாவும் மாறுறதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் இல்ல. போலீஸ் வந்ததா? இல்லப்பா, அதுக்குள்ள நான் வந்துட்டேன். இங்க பாருமா, கண்மணிய போலீஸ் கூட்டிட்டு போறத பார்க்க எனக்கு ஆசையா இருக்கு. நீங்க அங்கேயே உட்காந்து மனசுல பாருங்க. ஓ ஐயோ, எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? ஆனா போலீஸ்காரங்க வரும்போது நம்ம இங்க இருக்கிறது புத்திசாலித்தனம் இல்ல. ஒருவேளை நம்மளும் மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. ஐயோ. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. எல்லாம் லைவா நமக்கு தெரியும். லக்ஷ்மி அக்கா நமக்கு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் உடனே சொல்லணும்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஓ, என்ன ஒரு பிளான். சரி, நீ சீக்கிரமா வா. இந்த நாள் நாம கொண்டாட வேண்டிய நாள். அப்பா உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போறேன். அப்புறம் நீ வேணாம்னு சொல்லக்கூடாது. ஷாப்பிங் மட்டும் தானா? உனக்கு ஷாப்பிங், எனக்கு நைட் ஆனதுக்கு அப்புறம் சரக்கு. தூள். அம்மு, அம்மு, அம்மு. Father's name, Arun Shenoy. நம்ம நினைச்சதை விட விஷயம் ரொம்ப சீரியஸா இருக்குமா? விஷயம் சின்னதா இருக்கும்னு நினைச்சு ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்தேன். ஆனா பிரச்சனை பெருசா இருக்கு. யாரு என்னன்னு தெரியாத ஒரு குழந்தைய அம்பாட்ல வளர்க்குறாங்க. தத்தும் எடுக்கல. இதான் நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட். போலீஸ்காரங்க விசாரணை பண்ணுவாங்கன்னு, இந்துவை அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நாம நினைச்சோம். அதுதான் நம்மளோட தேவையும். ஆனா நடந்தது அதுக்கும் மேல. டிஎன்ஏ டெஸ்ட்ன்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம யோசிக்க மறந்துட்டோம். ஒரு வக்கீல பார்த்து நம்ம யோசனை கேட்டுட்டு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாம். நடந்து முடிஞ்சத பத்தி பேசி இனிமே என்னமா ஆக போகுது? அது இப்ப நமக்கே பிரச்சனை ஆயிடுமோன்னு தோணுதுப்பா. அப்போ நம்மளால பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஆனா சின்ன நிம்மதி என்னன்னா, இந்த டிஎன்ஏ டெஸ்ட்ங்கிறது அப்படி நினைச்ச உடனே நடக்கிற விஷயம்லாம் இல்ல. கோர்ட்டு கேஸ்ன்னு வரும்போது டைம் எடுக்கும். டைம் எடுத்தாலும் டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல. அப்புறம் என்ன தெரியும் கண்மணி இந்துவோட பொண்ணுன்னு? அதோட எல்லாம் முடிஞ்சிரும். இப்போ இருக்க கேஸா ஒண்ணும் இல்லாம ஆயிடும். குழந்தை இந்துவோடது தான்னு அவங்களுக்கே தெரியாது. அப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவங்க பயப்படுவாங்கல்ல. அவங்க என்ன யோசிப்பாங்கன்னு நம்ம எதுக்கு யோசிக்கணும்? டெஸ்ட் பண்ணா பிரச்சனை வரப்போறது நமக்கு தான். பார்வதி, இந்துலேகா, கண்மணி, அம்மாவும் பொண்ணும் பேத்தியும். அப்புறம் உங்களுக்கும் எனக்கும் அம்பாட்ல இருந்து எதுவுமே கிடைக்காது. நம்ம நிறைய பிளான் போட்டோம். அவங்க ஒன்னா சேர்றத பார்த்து சந்தோஷப்பட இல்ல. நினைச்சு பார்த்தா தாங்க முடியல. ஆமா, ஸ்டே பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? டிஎன்ஏ டெஸ்டுக்கா? நீங்க வர சும்மா. அந்த டெஸ்ட் நடக்காம இருக்கணும்னா ஒண்ணு கண்மணி இருக்க கூடாது, இல்லனா இந்து இருக்க கூடாது. சாபம் விட்டா அவங்க இல்லாம ஆயிடுவாங்களா? அப்படிலாம் அழியிற ஜென்மம் இல்லாதுங்க.
பிறந்த அன்னிக்கே இந்துக்கு மரணத்தை காட்ட முயற்சி பண்ணீங்கல்ல, என்ன நடந்தது? கண்மணியை கொல்றதுக்கு கொட்டேஷன் டீமை ஏற்பாடு பண்ணோம், என்ன நடந்துச்சு? வீட்டை விட்டு வெளியில போன இந்து எப்படியோ சுத்தி கித்தி அம்பாட்டுக்கே வந்துட்டா. கண்மணியோட விஷயமும் அப்படிதான். இந்து தான் அவங்க பொண்ணுன்னு சித்தி எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இனிமே கண்மணியும் இந்துவோட பொண்ணுதான்னு தெரியறதோட படம் முடிஞ்சிரும். அந்த படம் அவ்வளவு சீக்கிரமா முடியாது, முடிய விட கூடாது. நம்ம செய்யறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. பார்வை இல்லாம போகும்போது தான் கண்ணோட விலை தெரியும்னு சொல்றது எவ்வளவு பெரிய உண்மை. பிறப்புலேயே பார்வை இல்லாதவங்கள விட கவலைப்படுறது இருந்த பார்வையை இழக்கிறவங்க தான். எப்பயுமே எதையுமே பார்க்காதவங்களுக்கு எல்லாமே அவங்க யோசிச்சு வச்சிருக்கிற காட்சிகள். ஆனா இந்த உலகத்தை கண்ணால பார்த்தவங்களுக்கு அப்படி இல்லை. திடீர்னு கண்ணு முன்னாடி இருந்து எல்லாமே மறையும் போது அதை தாங்கிக்கவே முடியாது. நான் கண்மணியை பத்தி தான் சொல்றேன். அவளை பார்க்காம இருந்திருந்தா பரவாயில்ல, நமக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல அப்படி ஒரு குழந்தைய பத்தி. ஆனா இது அப்படி இல்லை. பார்த்து பிடிச்சு அன்பு காட்டி இப்ப போயிடுவாளோன்னு நினைக்கும் போது. அப்போ என்ன பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? என் வயித்துல பிறந்த என்னோட சொந்த பொண்ணாதான் நான் கண்மணிய பார்த்தேன். அவ இழந்த அம்மாவோட இடத்த அவ என்ன வச்சு பார்த்தா. என்னோட வளர்ப்புல அவ பாதுகாப்ப உணர்ந்தா. இந்த வீட்ல நான் கண்மணிய வேற ஒரு ஆளை பார்த்ததே இல்ல. நான் சொல்றது உண்மைதான். ஆனா இப்போ இந்து இப்படி அழுது புலம்புறத பாக்குறப்ப என்னால தாங்கிக்கவே முடியல. உங்களுக்கு தெரியல அவளோட நிலைமை. உடம்பும் முடியாம இருக்கிறப்போ அவ மனசுக்கு சேர்ந்து கஷ்டம் வந்தா அவ என்னதான் பண்ண முடியும்? என்ன சொல்றீங்க? பார்வதி அம்மா, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 25 வருஷம் கடந்ததுக்கு அப்புறமும் பொண்ணை இழந்த உங்களோட கவலை உங்க மனசுல இருந்து இது வரைக்கும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அம்மு நம்மளை விட்டு போய் வெறும் 4 வருஷம் தான் ஆகுது. 1 வயசு வரைக்கும் அவ சிரிச்சது விளையாண்டதும் இந்துவோட மனசுல அப்படியே மறக்க முடியாத நினைவுகளா இருக்கு. அத மறக்க முடியாததால தான் கண்மணியை பிரியறது கூட அவளுக்கு கஷ்டமா இருக்கு. இந்துவை பொறுத்த வரைக்கும் அம்மு தான் கண்மணி. இதெல்லாம் நம்ம போலீஸ் கிட்ட சொன்னா அவங்களுக்கு புரியுமா? அவங்களுக்கு தெரிஞ்சது சட்டம் மட்டும்தான். நம்மள மாதிரி மனுஷங்களோட கஷ்டங்கள் அவங்களுக்கு புரியாது. கண்மணி கூட்டிட்டு போறேன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கல்ல, நம்மளால என்ன பண்ண முடியும்? பண்ணலாம் முடியும். போலீஸ் இங்க வரும்போது கண்மணி இங்க இருந்தாதான் அவங்க கொண்டு போவாங்க. அவ இங்க இல்லன்னா போலீஸ் என்ன பண்ணுவாங்க? யாரை கூட்டு போவாங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்க? கண்மணி இங்க தானே இருக்கா, அவளை உள்ள வச்சு பூட்டி வைக்க முடியுமா? இங்க இருக்கிற ரூம்ல பூட்டி வைக்க முடியாது. திருச்சிராப்பள்ளியில உங்க அம்மாவும் மாமாவும் இருக்கிற வீடு இருக்குல்ல, ஏன் இங்கேயே கூட அருணோட அம்மா இருக்கிற வீடு இருக்குல்ல, அவங்க அப்பா பெங்களூர்ல தான் இருக்காரு. கண்மணிய அங்க கூட்டிட்டு போகணும்னு சொல்றீங்களா? ஆமா. ஐயோ, அது பெரிய பிரச்சனையாகும். அவளை இங்க காணோம்னா போலீஸ் நம்மள சும்மா விடுவாங்களா? நம்ம எல்லார்கிட்ட விசாரிப்பாங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் தேடி போவாங்க. அப்புறம் அது வேற கேஸா ஆயிடும். ஆனா அவங்க கண்மணியை கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கும் போது. வேண்டாம் சுகுமாரா, இப்பவே தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. திரும்பவும் ஒவ்வொரு பிரச்சனையும் சந்திக்க நான் தயாரா இல்ல. விடுங்க, பாத்துக்கலாம். லக்ஷ்மி, டீ கொண்டு வா. இதோ வரமா. நானே உன்னை கூப்பிடலான்னு இருந்தேன். அருண் எந்திரிச்சிட்டானா? வெளியே போக ரெடி ஆகுறாருமா.
கண்மணிக்குள்ள பாலை ஆற வச்சிருக்கேன். நான் அவளை எழுப்பட்டுமா? கொஞ்ச நேரம் அவ தூங்கட்டும். இன்னைக்கு ஸ்கூல் லீவு தானே. என்னைக்கு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாலோ அன்னையில இருந்து அவ சரியா தூங்குறதே கிடையாது. அதான் ஒரு 7-7:30 வரைக்கும் தூங்கட்டும்னு விட்டுற. நேத்து கண்மணிய எங்க ரூம்ல தூங்க வச்சுக்கலான்னு நினைச்சோம். அவர் வந்து பாக்கும்போது உங்க ரூம்லயே அவ தூங்கிட்டா. அதனாலதான் விட்டுட்டோம். என்னோட ரூம்லயா? ஆமா. கண்மணி நேத்து உங்க ரூம்ல தானே இருந்தா? இல்லையே, உங்க ரூம்ல தானே அவ இருந்தா. நீ என்ன இந்த சொல்ற? கண்மணி ரூம்ல இல்ல. அது எப்படி? ஓ ரூம்ல தூங்கிட்டு இருந்த கண்மணி ஏன் ரூமுக்கு வருவா? ஐயோ அம்மா, அவ எங்க ரூம்ல இல்ல. ஐயோ, என்னோட ரூம்ல இல்ல. கடவுளே, 2 பேரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்க்க என்ன இருக்கு? அப்புறம் குழந்தை எங்க போனா? என்ன பிரச்சனை? என்னங்க, கண்மணி நேத்து அம்மா ரூம்ல தூங்கலையா? ஐயோ, உன்னோட ரூமுக்கு எதுவும் அவ வந்தாளா? இல்ல, ராத்திரி ஓட்ஸ் ஊட்டிட்ட பிறகு அவளை நான் பார்க்கல. கடவுளே, அப்ப குழந்தை எங்க? சரி வா போய் பாப்போம். அம்மா, கண்மணி, 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 கண்மணி! பாத்தீங்களா? இல்ல, கண்மணி, கண்மணி. நான் மேல ஃபுல்லா பாத்துட்டேன், அங்க எங்கேயுமே இல்ல. எந்த ரூம்ல இல்ல? நாங்க எல்லா இடமும் பார்த்துட்டோம். நான் வீடு ஃபுல்லா பார்த்துட்டேன், அவங்க இல்ல. கடவுளே, கண்மணி எங்க போயிருப்பா? அம்மா தெளிவா சொல்லுங்க, அவளுக்கு என்ன ஆச்சு? ஏன் கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? உன் கூட தானே அவளை தூங்க வச்ச. இல்லம்மா, உங்க ரூம்ல தானே படுத்திருந்தா. கடவுளே ஈஸ்வரா, நாம இங்க இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? நான் கார் எடுத்துட்டு போய் பாக்குறேன். எங்க போய் பாப்ப? எங்கேயாவது. அப்போ என் பொண்ணு எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா? அத்தை என்னத்த பேசுறீங்க? நீங்க நிக்காம முதல்ல போய் தேடுங்க. லக்ஷ்மி, நீ காலையில எந்திரிச்சிட்டல, கேட் ஏற்கனவே திறந்து இருந்துச்சா என்ன? இல்ல, நான் தான் திறந்தேன். வீட்டுக்கு யாரும் வந்த மாதிரியும் தெரியல. அப்ப குழந்தை எங்கெங்க போயிருப்பா? நான் முதல்ல போய் பார்த்துட்டு வரேன். நான் அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்றேம்மா. கடவுளே, என் பொண்ணு! அருண், அருண், இல்ல, கிடைக்கல. நானும் தெரிஞ்ச இடத்துலலாம் தேடி பார்த்துட்டேன். இப்போ என்ன பண்றது அருண்? எனக்கு தெரியல மாமா. நீங்க இத்தனை பேர் வீட்ல இருந்தும் குழந்தை காணாம போயிருக்குன்னு சொல்றது எப்படி? அம்மா கண்மணி எங்க கூட இருக்கான்னு நினைச்சிட்டாங்க. நாங்க என்ன நினைச்சோன்னா அவ அம்மா கூட இருக்கான்னு. மொத்தத்துல 2 இடத்துல அவ இல்ல. இது உங்களோட தப்பு தான். அப்படிதான் நான் சொல்லுவேன். இடையில கூட யாரோ ஒருத்தி வந்து குழந்தைய கேட் வரைக்கும் எடுத்துட்டு போனால, அப்ப கூட உங்களுக்கு பயம் இல்லையா? அப்பா, குழந்தை அதுக்கப்புறம் எங்கேயுமே தனியா விடுறது இல்ல. அப்புறம் அவ எங்க போனா அத சொல்லு. பார்வதி அம்மா எங்க? அம்மா ரூம்ல இருக்காங்க. விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லணும்ல. அதுதான் செய்யணும். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கேங்க. கண்மணியோட கேஸுக்காக போலீஸ் இங்க வந்திருந்தாங்கல்ல. அப்போ அவளை காணோம்னு நாம சொன்னா அவங்க என்னங்க நினைப்பாங்க? நம்மள தானே சந்தேகப்படுவாங்க. ஆனா இன்ஃபார்ம் பண்ணாம இருக்கிறது தப்பு. குழந்தைய கண்டுபிடிக்க வேணாமா? கண்டுபிடிக்கணுமா? அப்போ கண்மணிக்கு என்ன ஆச்சுன்னு நீங்க சொல்றீங்க? அம்மா, குழந்தைய எங்கேயுமே காணுமா? சுகுமார், உங்களுக்கு தெரியுமா கண்மணி எங்க இருக்கான்னு? நான் டவுன் வரைக்கும் போய் பார்த்துட்டேன்.
காணோம். அவ்வளவு தூரம் தேடி போய் அவளை கண்டுபிடிக்க முடியலையா? கண்மணியை நீங்க எங்க கொண்டு போய் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. பார்வதி அம்மா, என்னம்மா பேசுறீங்க? அத்தை, என்ன விஷயம்னு சொல்லுங்க. சுகுமார் என்கிட்ட ஒரு ஐடியா சொன்னாரு. இங்க இருக்கிற ரூம்ல பூட்டி வைக்க முடியாது. திருச்சிராப்பள்ளியில உங்க அம்மாவும் மாமாவும் இருக்கிற வீடு இருக்குல்ல, ஏன் இங்கேயே கூட அருணோட அம்மா இருக்கிற வீடு இருக்குல்ல, அவங்க அப்பா பெங்களூர்ல தான் இருக்காரு. கண்மணிய வேற எங்கயாவது கூட்டிட்டு போலான்னு சொல்றீங்களா? அப்பா, இப்ப சொல்லுங்க, கண்மணி எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? ஐயோ, நான் சுகுமார் உங்களுக்கு தெரியும், இந்த வீட்ல இருக்கிற எல்லா ரூம்லயும் நாங்க தேடி பார்த்துட்டோம், அவளை காணோம். ஐயோ, அன்னைக்கு நான் என் மனசுல தோணுனது சொன்னேங்கிறது உண்மைதான். ஆனா அதுல இருக்கிற பிரச்சனையை பத்தி நீங்க எடுத்து சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. ஏதாவது இருந்தா சொல்லுங்கப்பா. எங்க நிலைமைய பாத்தீங்கல்ல. அம்மா இந்து, அருண் நான் அப்படி செய்வேனா? பார்வதி அம்மா, என் பொண்ணு மேல சத்தியமா கண்மணியை நான் எங்கும் கூட்டு போல. இந்து ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயமே தெரியும். சத்தியமா, என் பொண்ணு மேல சத்தியமா. நான் சொல்லி அந்த எஸ்ஐய பாத்தீங்க இல்ல? பின்ன எதுக்காக ஏன் ஒப்பீனியனை கேக்குறீங்க? உங்களுக்கு தோணுனதெல்லாம் செஞ்சுட்டு என்கிட்ட வந்து கேட்டா ஸ்டேஷனுக்கு வரீங்களா? எதுக்கு? நீங்க எஸ்ஐயே போய் பாருங்க, எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. ஓகே சார், நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். என்ன விஷயம்? அம்பாட்ல இருக்கிறவங்களா இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க? எங்க இருக்கிறவங்க? அம்பாட்டு ஷேனாய் ஃபேமிலி. நான் யாருன்னு தெரியலையா? அபிராமி. என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்க. அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்ன விஷயம்? அந்த கண்மணி இருக்கால, கேஸ் நடக்கிற குழந்தை, அவ இப்ப அவங்க வீட்ல இல்ல. உண்மைதான் சார். எங்க போனா? அதான் தெரியாது சார். இது வரைக்கும் எனக்கு சந்தேகம் இல்ல, ஆனா இப்ப சந்தேகமா இருக்கு. அந்த கண்மணி பேர்ல ஒரு போலீஸ் கேஸ் இருக்கு. விஷயம் சின்னது இல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில குழந்தைய காணோம்னா விஷயத்த உடனே போலீஸ் கிட்ட சொல்லணும்ல. விசாரணை பண்ற சப் இன்ஸ்பெக்டர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு விஷயத்த சொல்லணும்னு தெரியாமலாம் இருக்காது. அதுக்கான படிப்பும் அறிவோலாம் இருக்கு. அப்போ வேணும்னே தான் பண்றாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? கண்மணி காணாம போகல, அவளை ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஆமா சார், குழந்தைய வேணும்னே வீடை விட்டு மாத்திட்டாங்க. யாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க யாருக்கும் தெரியாம வச்சிருக்காங்க. உங்களுக்கு குழந்தை அங்க இல்லங்கிற விஷயம் எப்படி தெரியும்? ரகசியமா வச்சிருக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னாங்க? சொல்றேன் சார், எனக்கு கண்மணியை ரொம்பவே பிடிக்கும். அதான் குழந்தைய பாக்குறதுக்கு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு அங்க போலான்னு நினைச்சேன். எல்லாரும் அங்க இருக்காங்களா இல்ல கோயிலுக்கு ஏதாவது போயிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போன் பண்ணப்போ யாரும் எடுக்கல. அப்புறம் அங்க ஒரு வேலைக்காரி இருக்கால, என்ன அவ பேரு? லக்ஷ்மி. அவங்களுக்கு போன் பண்ண. அவங்க அந்த வீட்டோட வேலைக்காரி தானே, உண்மைய சொல்லுவாங்களா என்ன? நானா புத்திசாலித்தனமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். கண்மணி காணோங்கிற விஷயத்த. அவளை யாரு ஒளிச்சு வச்சாங்களோ, எதுக்காக ஒளிச்சு வச்சாங்களோ, அதான் கண்டுபிடிக்க நீங்க இருக்கீங்கல்ல. அருண், இந்து. அருண், இந்து, பிரச்சனை ஆயிடுச்சுமா. என்னாச்சுப்பா? கண்மணியை காணோங்கிற விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.